கரூரில் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலையை கிராம மக்கள் திடீரென முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் வேலாயுதம் பாளையத்தில் தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித ஆலை நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையில் பயன்படுத்தப்படும் மரம் மற்றும் கரும்பு சக்கை தூள்கள் காற்றில் பறந்து அருகில் உள்ள வீடுகளில் படிவதால் பொதுமக்களுக்கு சுவாச கோளாறு, ஆஸ்துமா போன்ற பிரச்சினைகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாதிப்புக்குள்ளான பொதுமக்கள் ஆலையை திடீரென முற்றுகையிட்டதால் சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். ராமநாதபுரத்தில் பார் உரிமையாளரை கொல்ல முயன்ற இருவர் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். சூரங்கோட்டையை சேர்ந்த பார் உரிமையாளரான நிர்மல் கடந்த மாதம் ஓட விரட்டி அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் படுகாயமடைந்த நிர்மல் சிகிச்சை பெறும் நிலையில் அபினேஷ் மற்றும் பாரத் ஆகிய 2 இளைஞர்களை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் மாவட்ட எஸ்பி பரிந்துரையின் பேரில் இருவரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்த தகவல் அறிந்த இளைஞர்களின் பெற்றோர் பஜார் காவல் நிலையம் முன்பு தரையில் உருண்டு புரண்டு அழுதனர். சென்னை நொளம்பூரைச் சேர்ந்த மூதாட்டியின் காதை அறுத்து காதணியை திருடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலமேகம் தெருவைச் சேர்ந்தவர் மூதாட்டி திரிபுர சுந்தரி. இவர் அருகிலிருந்த மளிகை கடைக்கு சென்று கொண்டிருந்த நிலையில் மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து சென்றுள்ளார். பின்னர் காதில் இருந்த 4 கிராம் காதணியை அறுத்து திருடிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார். இதில் மூதாட்டியின் காது அறுபட்டது. அங்கிருந்தவர்கள் உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் ஹசீப் என்பவரை கைது செய்து விசாரணை செய்தனர். அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதால் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை 1000 விளக்கு பகுதியில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். நுங்கம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 20 வயது பெண் ஒருவர் நட்சத்திர ஹோட்டலில் வேலை செய்து வருகிறார். இவர் பணி முடிந்து வீட்டிற்கு செல்ல நுங்கம்பாக்கம் குமரப்பா தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்த போது பின்னால் நடந்து வந்த நபர் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு தப்பி சென்றார். இதுகுறித்து இளம்பெண் அளித்த புகாரில் தூத்துக்குடியைச் சேர்ந்த வெங்கட்ராமன் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.